பிரைஸ் பி டு காட். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 36ஆம் வசனம், அதுக்கப்புறம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மூன்றையும் எதை குறித்து சொல்கிறது நம்ம வாசிக்கலாமா? முதலாவதாக யோவான் 8ஆம் அதிகாரம் 32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 36ஆம் வசனம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அதுக்கப்புறம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு 3 வசனத்துலேயும் காமனாக இருக்கிற ஒரு சொல் என்னன்னா விடுதலை. இந்த விடுதலை என்ற வார்த்தையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இதுவும் நமக்குரிய எச்சரிக்கை பதிவு. நாம் ஜாக்கிரதையாக இந்த நாட்களில் நாம் வாழும்படிக்கு, விடுதலையோடு வாழ்க்கையை வாழும்படிக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியை கேளுங்க. தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. இங்கே 3 விதத்தில் நம்ம விடுதலையை குறித்த வசனங்களை நாம் பார்க்குறோம். முதல்ல நாம் சத்தியத்தை அறிவதனால் நமக்கு விடுதலை உண்டாகும். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியத்தின் நிமித்தம் நமக்கு விடுதலை. சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இதை ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது தான் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ரத்தத்தினால பாவ மன்னிப்பை மீட்பை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் விடுதலை பெறுகிறான். அதற்கப்புறம் அந்த குமாரன் உங்களை விடுதலையாகினால் மெய்யாமை விடுதலையாவீர்கள். குமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதுக்கப்புறம் 3வதாக நம்ம பார்த்தோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்பது குறித்தும் நாம் இங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவராகிய நாமக்குள்ள ஒரு விடுதலை காணப்படுகிறதா? இன்றைக்கு நாம் விடுதலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை பாவ கட்டுகளில், மரண கட்டுகளில், பாதாள கட்டுகள், இப்படி பல கட்டுகள் இருந்து வேதத்தில் நம்ம பார்க்குறோம். தாவீது அழகாக சங்கீதத்தில் எழுதியிருப்பார், மரண கட்டுகள் என்னை சூழ்ந்தது, பாதாள கட்டுகளுக்குள்ள நான் கிடந்தேன் சொல்லிட்டு அவருடைய அந்த சங்கீத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டிருந்ததாம். மரணக்கட்டு, பாதாள கட்டு. இந்த கட்டிலிருந்து விடுவிக்கும்படி அவர் யாரை நோக்கி பார்த்தார் என்று சொன்னால், தேவனை நோக்கி அவர் பார்த்தபடியால் கர்த்தர் அவருக்கு மனமிறங்கிய கட்டுகள் எல்லாம் அறுத்து கர்த்தரை துதிக்கும்படிக்கு அவர் தாவீது ஆளானார். இன்றைக்கு நம்ம விடுதலைக்காக யார்கிட்ட போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை படைத்த உருவாக்கின நம்முடைய தேவனிடம்தான் நம்ம விடுதலைக்காக நம்ம அவர்கிட்ட தான் போக வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம இன்றைக்கி அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் இது உங்களுக்கு தெரிந்த விஷயமாக தான் இருக்கலாம். ஆனால் இன்னும் உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த காலகட்டத்தில் பிசாசு அவன் பல யுக்திகளை செய்து கொண்டிருக்கிறான். பிசாசை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அவன் காடை அப்படியே இமிட்டேட் பண்ணுவான். தேவனை போல ஒரு சிங்காசனத்தை அமைக்கணும், தேவனை போல ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும், தேவனை போல தேவனுக்கு மேலாகவே தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய எண்ணம் என்பதை நாம் அறிந்தது தான். அதனால் தேவனை போல, தேவ தூதர்களைப் போல வேஷம் போட்டுக்கொண்டு வெளிச்சத்தை போல அவன் தன்னை பிரகாசித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் ஜனங்கள் அப்படித்தான் அவன் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நமக்கு ஒரு தெளிவு உண்டாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பொதுவாக ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்த்தீங்கன்னா விடுதலைக்காக தான் எல்லாருமே போராடி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற ஒரு பிஸியான ஷெடியூலில், பிஸியான வேர்ல்டில் நமக்கு கொஞ்சம் கூட இளைப்பாறதுக்கான நேரமே இல்லை பாருங்களேன். ஏன்னா ஒரு மனிதன் ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லேருந்து ஒர்க் பண்ணுற ஒவ்வொருவருக்குமே எல்லாத்துலேயும் ப்ரெஷர் தான். இன்றைக்கி படிப்பு கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லோடு தான், ஒரு பெரிய ப்ரெஷராக தான் இன்றைக்கி பிள்ளைகள்லாம் பார்க்குறாங்க. நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா அவங்க படிக்கும்போது கூட இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, இவ்வளோ ஒரு பேகேஜ், இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எஜுகேஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றது நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த காலத்தில் எஜுகேஷனில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம பார்க்குறோம். பிள்ளைகளுக்கு அந்த ஒர்க் லோடு, அந்த படிக்கிற காரியமாகட்டும், எழுதுகிற காரியமாகட்டும், அவங்க அதை ஸ்ட்ரெஸ்ஸாக நினைக்கிறாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி நிறைய விதமான தொழில்நுட்பம் வளர்ந்துட்டதுனால
பிள்ளைகளுக்குள்ள நிறைய காரியங்கள விதைக்கிறது நிமித்தமாக, நிறைய கற்றுக்கொள்றது நிமித்தமாக, நிறைய புக்ஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அத பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்கள் முயற்சி பண்றாங்க. இது நிமித்தம் பிள்ளைகளுடைய இருதயத்தில வந்து ஒரு பாரம் அழுத்துது. அதேபோல ஒர்க் பிளேஸ்ல போனீங்கன்னா கூட, நமக்கு வேலையில குடுக்கிற பளு, வேலையில குடுக்கிற அந்த டார்கெட்டு, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸா ஃபார்ம் ஆயிட்டு, அவனுக்குள்ள எனக்கு எப்பதான் ரிலீஃப் கிடைக்க வேண்டுமோ, ஏதோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ். வேலைக்கு போறவங்க மாத்திரம் இல்ல, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட ஒரு ஸ்ட்ரெஸ் தானே. எப்ப நம்ம எப்பயாச்சும் இளைப்பாறுதி உக்காந்தா நல்லா இருக்குமே. இதுதான் ஒவ்வொரு மனுஷனும் பெரிய பெரிய சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்க்கிறது தான் ஒரு ரிலாக்சேஷன். ஒரு விடுதலை. எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும். ஒரு ரெஸ்ட் வேணும். ஒரு விடுதலையோடு நான் அமர விரும்புகிறேன். இத கேட்டுக்கொண்டு உங்களுக்கு எத்தனை பேர் உங்கள நெறைய பேருக்கு கூட அ எனக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் வேணும். எனக்கு கொஞ்சம் மசில்லாம் கொஞ்சம் டைட்டா இருக்கு. எனக்கு வந்து பாடி பெயினா இருக்கு. எனக்கு யாராச்சும் கை, கால் அமுக்கி விட்டா நல்லாயிருக்கும். எனக்கு ரிலீஃபா இருந்தா நல்லாயிருக்கும். இது எல்லாருக்குமே தோணும் தானே! இது எல்லாருமே விரும்புறது. அதாவது மசாஜ் பண்ணா நல்லாயிருக்குமே! எதுக்கு இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு ஒரு இளைப்பாறுதல், ஒரு விடுதலை ஒவ்வொரு மனுஷனுக்குமே தேவைப்படுகிறதாக இருக்கு. அதனால தான் இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான், இத வேற வகையில வந்து ஜனங்கள திசை திருப்பி கொண்டிருக்கிறான். இந்த மெசேஜ் எடுக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா, இப்போ இ இன்னைக்கு ரீசென்ட்டா இன்ஸ்டால ஒரு ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். நியூரோ வேவ் நியூரோ வேவ் இல்லன்னா நியூரோ அவேக்கனிங் சொல்லிட்டு, ஒரு விதமான தெரப்பி வந்து பண்றத பார்க்கும்பொழுது ரொம்பவுமே ஒரு இப்படியெல்லாம் கூட நடக்குதான்றத குறித்தான ஒரு விழிப்புணர்வு எனக்கு வந்துச்சு. அப்ப இத படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நியூரோ வேவ் இது வந்து பார்த்தீங்கன்னா, எத குறிக்குது அப்டின்னா, இந்த நியூரோ வேவ் என்ற அந்த ஒரு டைட்டில்ல தான், அந்த ஒரு வேர்ட்ல தான் அவங்களுடைய அந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது அவேக்கனிங் பீப்பிள். ஜனங்களை எழுப்புறாங்க. எதுலேருந்து எழுப்புறாங்க? தூக்கத்துலருந்து எழுப்புறாங்களா? இல்ல. என்னன்னா, அவங்களோட பாடிய என்ன பண்றாங்க, ஒரு சரீரத்தில இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ரிலீஸ் பண்றாங்க. சரீரத்தில இருக்கிற பிளாக்ஸ வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க. இது எல்லாமே வந்து ஒரு தெரப்பி மூலியமா இதோட பேக் போன்ல என்ன செயல்படுது யோகா. யோகா பிராக்டிஸ். இது வந்து யோகால நெறைய விதமான காரியங்கள் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் டெப்த் ஆஃப் யோகா. யோகாவுக்கு பின்னால இருக்கிற காரியங்கள் என்ன? அதோட ஆரம்பமும் முடிவும் எப்படிப்பட்டதா இருக்கு? இதில பிசாசு எப்படியெல்லாம் கண்ணி வைத்திருக்கான்றது குறித்து நாம பார்க்கலாம். இன்றைக்கு இந்த நியூரோ வேவ் இந்த அவேக்கனிங் பீப்பிள் என்ற அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த பாடிய ஒரு ஒரு மனுஷன் அந்த தெரப்பிக்கு போறான்னு வச்சுக்கங்களேன். அவன் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறான். ஏதோ ஒரு அவனுக்குள்ள வந்து ஒரு அ ஒரு ஃப்ரீ இல்ல. ஏதோ ஒரு கட்டுப்போட்ட மாரி இருக்கான்னு வச்சுக்கங்களேன் ஸ்பிரிட்ல. அவன் என்ன பண்றான், அவன் போயிட்டு இந்த மாரி தெரப்பில போகும்பொழுது, அவங்க கிட்ட அவன் என்ன பண்ணான், தன்னை ஃபுல்லா சரண்டர் பண்ணிடுறான். அவங்க வந்து முதல்ல இந்த தெரப்பி கிட்ட யோகா கிட்ட போகணும்னா சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட்டு உங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. நீங்க உங்கள ரிலாக்ஸ் பண்ணிட்டு, நீங்க நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு, கொஞ்சம் நீங்க வந்து பிரீத் இன், பிரீத் அவுட் எல்லாத்தையும் மறந்துட்டு, கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையில இருங்க. எதையும் நீங்க யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை என்ன தெரியுமா? இந்த யோகா பண்ணாலும் சரி, இந்த மாரி வந்து இந்த தெரபிஸ்ட் கிட்ட போனாலும் சரி, அவங்க சொல்ற முதல் காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்குள் நம்மள வந்து மைண்ட வந்து முதல்ல கிளியர் பண்ணுவாங்க. உங்க மைண்ட எதையும் யோசிக்காதீங்க. உங்க மைண்ட் பிளாங்க்கா ஆகுற வரைக்கும் ஏதாவது ஒரு காரியங்களை அப்படியே இமேஜின் பண்ண சொல்லுவாங்க. அப்படியே நம்மள என்ன பண்ணுவாங்க, ஒரு அமைதிக்குள்ள முதல்ல நம்மள பிளாங்க் ஆக்குறது தான் அவங்க முதல் காரியமே. அதுக்கு பிறகு தான் அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம சரீரத்தில இருக்கிற ஆ காரியங்கள அவங்க 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 அதில கை தேர்ந்ததுனால, இந்த பாடி வைப்ரேஷன்ஸ் அப்புறம் மேக்னெட்டிக் பவர் மூலியமாக நெறைய காரியங்கள் மூலியமாக நம்முடைய சரீரத்த அவங்க கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. இதுக்கு பின்னால இருக்க ஆவிக்குரிய உலகத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு
இந்த இந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாரும் கேட்டிருப்போம். நம்ம வந்து ஐடில் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்ற வார்த்தைய நீங்க கேட்டிருப்பீங்க. நம்ம மைண்டு கொஞ்சம் ஐடில் ஆயிடுச்சுனாலே பிசாசு அத அவனுடைய தொழிற்சாலையா மாற்றிடுவான். ஏதாவது ஒரு காரியத்த நமக்குள்ள வந்து கொண்டு வந்து திணிச்சிடுவான். இந்த தெரப்பில பார்க்குறோம்னா, அவங்க இத அவங்க பாடி வைப்ரேஷன்ஸ் மூலியமாக அது என்னன்னா, அவங்களுக்குள்ள அந்த சரீரத்துக்குள்ள ஒரு நியூ நியூரல் நெட்வொர்க்க வந்து அவங்க என்ன பண்றாங்களாம், ஆக்டிவேட் பண்றாங்க. அது அப்புறம் அத ஃபீல் பண்ற அந்த பெர்சனுடைய பாடியில வந்து பிளாக்கேஜ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அழுறாங்க, கத்துறாங்க. அதுக்குள்ள அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளிய போகுது. அவங்களுக்குள்ள இருந்த சைல்ட்ஹுட்ல இருந்த பாதிப்புகள், அ ஒரு ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டோ, இல்ல ஏதோ ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் எதுவா இருந்தாலும், அவங்க வெளிய போறதாக உணர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் இது எல்லாமே வந்து அ ஸ்பிரிச்சுவலா நடக்கிற ஒரு காரியம் தான். ஆனா வந்து நான் சொல்ற ஸ்பிரிச்சுவல் திங் வந்து இது 2 விதமா இருக்கலாம். இது டார்க்கா நான் சொல்லிட்டு இருக்கேன். டார்க் ஏஜ்ல சொல்லிட்டு இருக்கேன். ஆவிக்குரிய உலகம் என்பது ஒரு பொதுவானது. அந்த ஆவிக்குரிய உலகத்துல 2 கூட்டம் இருக்கு. ஒன்று தேவதூதர்கள் உண்டு. இன்னொன்னு பிசாசு கூட்டங்கள் உண்டு. இன்றைக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது வந்து இந்த நியூராலஜி தெரபிஸ்ட், இந்த நியூரோ வேவ் இதெல்லாம் இல்ல பேக்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து டார்க்ல நடக்கிற டார்க்னஸ் ஸ்பிரிட் இது ஆக்டிவேட்ல செயல்பட்டு கொண்டிருக்கு. இத நம்ம மெடிக்கல் டெர்மா எல்லாரும் பார்க்கலாம். நியூராலஜி, நியூரோ வேவ், நியூரோ தெரபிஸ்ட் இப்படிலாம் பார்க்கும்பொழுது, அது நரம்பியல் பட்ட படிப்பு, அதுக்கு மெடிசின் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், நான் சொல்றது யோகா வழியாக நான் சொல்றேன். யோகா இஸ் நாட் அன் ஆர்டினரி திங். யோகா வந்து அது வந்து இட் இஸ் த ஹிந்து பிராக்டிஸ். இது வந்து யோகான்றது ஹிந்து பிராக்டிஸ். யோகா பண்ற ஒவ்வொரு ஆசனத்துக்கு பின்னாலயுமே ஒரு அர்த்தங்கள் உண்டு. யோகால நெறைய ஆசனங்கள் இருக்கு. ஒவ்வொரு ஆசனங்கள் ஒரு மனுஷன் பண்ணும்பொழுதும், அத பல பல தேவ பல விதமான காடஸ் அதாவது காடஸ் ஆஃப் வொர்ஷிப் ஒரு தேவதைகளுக்கு வணக்கம் தெரிவிக்கத்தக்கதாக தான் அது அமையும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஆம் ஒரு விதமான பிசாசின் வழிபடுகிற முறையாக கருதப்படுது. ஆவிக்குரிய உலகத்தில இதெல்லாம். ஆனா, இதெல்லாம் மேலோட்டமா பார்க்கும்போது யோகா வந்து இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். இது வந்து ஒரு சமாதானத்த குடுக்குது. இது வந்து ஸ்கூல்ல பண்றாங்க, காலேஜஸ்ல பண்றாங்க, வொர்க் பிளேஸ்ல பண்றாங்க. யோகா இஸ் ஃபார் ஆல். இது வந்து ரிலிஜியன் சம்மந்தமா இல்ல. யோகான்னு பார்த்தீங்கன்னா, இது ரிலிஜியஸா இல்லங்க. இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான் சொல்லி தான் இன்னைக்கு நம்மளுடைய காலத்தில இது பரவிட்டு இருக்கு. யோகா வந்து இந்துஸ்க்கோ, இல்ல கிறிஸ்டியன்ஸுக்கோ, முஸ்லீம்ஸுக்கோ எல்லாருக்குமே இது பண்ணக்கூடியது. அது வந்து ரிலீஜியஸான ஒண்ணு இது இல்ல. இது உங்க பாடி ரிலீஃப்க்குள்ள ஆக்கும். இது உங்க ஸ்ட்ரெஸ்ஸ ஃப்ரீ பண்ணும். இப்படி தான் சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கூட யோகா கிளாஸ வந்து இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆட் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து பரதநாட்டியம், இந்த ஒரு கராத்தே இப்படிலாம் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கிறது போல, யோகாவும் ஒன் ஆஃப் த மெயின் ஆக்டிவிட்டியா இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸ்கூல், காலேஜஸ்லலாம். நாம எச்சரிக்கையா இருக்கணும். ஒருவேளை இந்த செய்திய கேட்டுக்கொண்டிருக்கிற அ உங்களுடைய பிள்ளைகள் யாராச்சு, இல்ல நீங்க ஏதாச்சும் யோகா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, பி கேர்ஃபுல். யோகா வந்து அது வந்து ஹிந்து பிராக்டிஸ். அது வந்து ஹிந்து காடஸ்க்கு நம்ம பண்ற வொர்ஷிப். ஒவ்வொரு ஆசனத்துக்கு பின்னாலயும் ஒரு ஆசனம் பண்ணாங்கன்னா, அது நம்ம அறியாமலே அந்த விழுந்து போன வேற யாரும் இல்ல. விழுந்து போன கோடிக்கணக்கான தேவ தூதர்கள வணக்கம் செய்கிறதுக்கான அர்த்தம் தான் அது எல்லாமே. சுருக்கமா சொல்லப்போனா. அதனால இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் இப்ப விரும்பி போறாங்க. ஏன்னா, நான் முன்ன சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விடுதலை எதிர்பார்க்குறான். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ரிலீஃப் வேணும். கை, கால யாராச்சும் அமுக்கி விட மாட்டாங்க. எனக்கு ஒரு ரிலீஃப் வேணுமே. இந்த ரிலீஃப்‌க்காக போற இடம் தான் இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய பேரு ஒரு அவுட்டிங் போறோம். ஒரு ஒரு விதமான நானு லீவ் எடுத்து போறோம்னா, தாய்லாந்து போவாங்க. ஏன்னா ஒரு மசாஜ் எனக்கு வேணும். நெறைய காரியங்கள் ரிலாக்சேஷன் பண்றதுக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்குல்ல, போறாங்க. ஆனா அப்படி போயிட்டு வந்ததுனால நமக்கு ரிலீஃப் கிடைச்சதா?
நமக்கு பாடியில ரிலீஃப் கிடைக்கிற மாரி கண்டிப்பா ஃபீல் இருக்கும். ஏன்னா, அந்த வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்பொழுது, நெறைய பேர் அவங்க அவங்க சாட்சியா சொல்றாங்க. எனக்குள்ளருந்து ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் வெளிய போச்சு. இப்ப நான் வந்து கொஞ்சம் நான் லைட்டா நான் அந்த நான் வந்து லைட்டா நான் ஃபீல் பண்றேன். எனக்குள்ளருந்து இருக்கிற ஒரு ஏதோ ஸ்மெல் வெளிய போச்சு. அப்படியே அவங்க வந்து அப்படியே அவங்க ஒரு பாடிய தொடாமயே, அப்படியே அவங்க அந்த பாடி வைப்ரேஷன் மூலியமாகவே அப்படியே அவங்க அப்படியே வயிற்று பகுதியிலருந்து அப்படியே கொண்டு வந்து வாய் வழியாக சம் பவர ரிலீஸ் பண்றத அந்த வீடியோல பார்க்க முடிஞ்சது. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவலா இல்ல. இதெல்லாம் டார்க்னஸ். இந்த வசனத்த நாம அதான் இன்னைக்கு படிச்சேன். ஆனா கர்த்தர் பாருங்களேன், கர்த்தர் தான் வசனம் அதான் சொல்லுது. யோவான் 8ஆம் அதிகாரம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இயேசு கிறிஸ்துவால தான் நமக்கு விடுதலை. சத்தியத்தை அறிகிறனால தான் நமக்கு விடுதலை. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். இப்ப நம்ம வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய உலகத்துக்கு வருவோம். நம் தேவாதி தேவனுடைய மகத்துவங்களை நாம கொஞ்சம் பார்க்கலாமா? நம்ம எல்லாருமே இங்க வசனத்துல நீங்க படிக்கும்போது, நான் அந்த வசனத்து வழியா இன்றைக்கு நான் பேசி முடிக்க விரும்புறேன். இங்க 30ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 30, 31 வாசிக்கிறேன். உங்க கையில வேத புத்தகம் இருந்தா எடுத்து நீங்களும் தியானிங்க. 31ஆம் வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லை. விடுதலையாவீர்கள் என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்றார்கள். இயேசு அதற்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திரான். குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, ஐயா இயேசுவே, நாங்கள் ஆபிரகாமின் குமாரங்கள், ஆபிரகாமுடைய சொந்த ஜனங்க. நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் எப்போ வந்து கைது செய்யப்பட்ட விடுதலை ஆகிறதுக்கு? இன்றைக்கி நம்ம சொல்லல, ஐயோ நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவங்க. எங்கள் அப்பா வந்து அபிஷேகம் பெற்றவர். நாங்கள் வல்லமையான ஊழியக்கார குடும்பம். எங்களுக்கு ஏங்க விடுதலை? நாங்கள் நல்லா தான் இருக்காங்க, கிறிஸ்தவங்க, எங்களுக்கு எதுவும் நேரிடாது. இன்னைக்கு அப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அங்கே சொல்கிறாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அப்போது நம்மளுடைய சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்கிறதா இல்லையா? நாம் பிறக்கும்போதே நம் தாய் நம்மை பாவத்தில் கர்ப்பம் தரிக்கிறார். நம்ம பிறக்கும்போதே பாவியாக தான் பிறக்கிறோம். பாவத்தை தான் நம்ம பிறந்தோம். நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தாலும் கூட நம்ம கர்த்தருடைய வசனத்தால் போதிக்கப்பட்டிருக்கிறோம், உண்மைதான். நம்ம கூட அப்படியே மதியினமும் ஒட்டி கொண்டு வருது. நம்முடைய பெற்றோர் வந்து நமக்கு வந்து நல்ல வசனங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆலயத்துக்கு கொண்டு போகிறாங்க, சண்டே கிளாஸ் அனுப்புகிறாங்க. எல்லாம் சரி தான். நம்ம வசனத்தை கேட்குறோம், பாடுறோம், ஆடுறோம், சந்தோஷம்தான். ஆனால் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்றைக்கு நம்ம விடுதலையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? அந்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொண்ட உணர்வு நமக்குள்ளே வந்திருக்கா? பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோமா? சாபத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா? மரண கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா? பாதாள கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா? அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோமா? இந்த விடுதலைக்கான பகுதிகளை நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இன்றைக்கு நான் என் ஆவியில், என் ஆத்துமாவில், என் சரீரத்தில் ஒரு விடுதலையை நான் பெற்றிருக்கிறேனா? இல்லை என்னுடைய ஜெனரேஷனலாக வருகிற அந்த வியாதி, ஜெனரேஷனாக வருகிற இந்த பாவ பழக்கங்கள் தொடர்ந்து என்னையும் பிடித்து கொண்டு இருக்கிறதா? இந்த ஜெனரேஷன் கேர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. நாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டோம். நம்முடைய அப்பாவுடைய அப்பா, அவங்க அப்பா, மூதாதையர்கள் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க நமக்கு தெரியாது. அவங்க எப்படிப்பட்ட பொருத்தனைலாம் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அவங்க வந்து ஒரு ஹிந்து பேக்ரவுண்டில் வந்திருக்கலாம். அவங்க சாமி ஆடிட்டு இருந்திருக்கலாம். ஏதோ பண்ணியிருக்கலாம், ஏதோ பொருத்தனை பண்ணியிருக்கலாம்.
கர்த்தர் பார்த்தீங்களா வசனம் சொல்லுது, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? விசாரிப்பேன். அப்படி விசாரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் விசாரிச்சாருன்னா, அது நமக்கும் பாதிப்பு தான் உண்டாகும். அப்போ இன்றைக்கு நாம நல்லா இருந்தாலும் கூட, நம்ம அப்பா, அம்மா நல்லா வளர்த்துருந்தாலும் கூட, இந்த ஜெனரேஷனல் கர்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த வார்த்தை, அது வந்து இன்றைக்கு நம்ம தலைமுறைய அது பாதிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டுருக்கு. இதுலருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, நாம இந்த பாதிப்புல விடுதலை ஆக்கப்பட வேண்டும். நாம நினைக்கிறது என்ன விடுதலைன்னு சொல்லும்போது, நம்முடைய பாவங்கள தான் யோசிச்சு பார்ப்போம். நான் வாயில நான் ஏதாச்சும் பொய் சொல்லிட்டேனா? நான் சுயமா நம்ம பண்ண பாவங்கள், இப்படி தான் நம்ம யோசிப்போமே தவிர, நம்ம மூதாதையர் நிமித்தம் வருகிற நம்மளே பிடித்துக் கொள்ளுமே. சொல்லுவாங்கல்ல, அவங்க அப்பன் குடிகாரன், ஆனா மகனும் குடிகாரனா தான் இருப்பான். இது ஃபேமிலி ஃபுல்லாவே இந்த இந்த ஜெனடிக் ப்ராப்ளங்க. அவங்க அப்பாக்கெல்லாம் சின்ன வயசுல முடி அடிச்சிருச்சு. அதே போல தான் அவங்க பிள்ளைகளுக்கு நெறைக்கும். ஐயோ! எங்க அப்பாவுக்கு சுகர், எனக்கும் சுகர் வந்துரும். இதெல்லாம் நம்ம சொல்றோமா இல்லையா? ஏன்னா ஜெனடிக் ப்ராப்ளங்க அதெல்லாம் கண்டிப்பா வந்து தான் ஆகணும். நம்மளே சொல்லிக்கிறது இதெல்லாம். ஆனா, நாம இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட பிறகு விடுதலை ஆக்கப்பட வேண்டி நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லா பாவங்கள்லிருந்து என்னை விடுதலையாக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. என்னை எந்த ஒரு பாவமும் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. என் தாத்தாவுக்கு தாத்தா இப்படி அவங்களுடைய பாவமும் என்னை பிடித்திருக்கக்கூடாது. அவளே நான் விடுதலையாக்கப்பட விரும்புகிறேன். என் சரீரத்தில பாவ, சாப கட்டுகள் எல்லாம் இயேசு நாமத்தில அறுபட்டு போகணும். இதுதான் இந்த விடுதலைக்காக தான் நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். நாம் அறியாமே பல கட்டுகளுக்குள் நாம் இருக்கலாம். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது 100க்கு 100 உண்மை. நம்ம என்றைக்கு இயேசு கிறிஸ்துகிட்ட போய் நம் பாவங்களை அறிக்கை செய்கிறோமோ, அன்றைக்கே ஆண்டவர் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டு நமக்கு புதிய ஜீவனை கொடுத்துட்டாரு. நம்ம அவர் பிள்ளைகள் ஆகிட்டோம். ஆனால் நான் இங்கே சொல்றது விடுதலை. நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். ஆனால் நமக்குள்ள இன்னும் விடுதலையாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்குள்ள நாம வந்து போய் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதாவது இவ்வளோ காரியங்களை உங்ககிட்ட நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு விடுதலை கண்டிப்பாக வேண்டும். ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கை வாழும்படி தான் கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். இன்னைக்கு பலவீனங்கள் குடும்பத்தை பாதித்து கொண்டிருக்கு. நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பலவீனங்கள், சோர்வுகள் இதெல்லாமே சின்ன பசங்க கூட இன்னைக்கு என்ன பண்ண முடியல, அவங்களால வந்து நடக்க முடியல. அவங்களால வந்து எனக்கு கை கால் வலிக்குது, எலும்பு வலிக்குது, இப்படிலாம் சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. பலவீனங்கள். அப்போ இந்த பலவீனத்துல ஒரு விடுதலை நமக்கு வேண்டும். அப்போ இதுக்கெல்லாம் நாம தேவ சமூகத்துல போயிட்டு எத்தனையோ விடுதலை கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆவியானவர் பலத்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறாரு. விடுதலை கூட்டங்களுக்கு நம்ம பங்கு கொண்டு, நாம விடுதலையின் வரங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த ஊழியர்களோடு நம்ம தொடர்பு வைத்துக் கொண்டாலும் சரி, இல்லை அது கூட்டங்களில் கலந்து கொண்டாலும் சரி, இல்லைன்னா நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமாக நம்முடைய ரூம்லே நம்ம முழங்கால் முட்டி போட்டு, ஆண்டவரே இயேசுவே உங்கள் ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் ரத்தத்தால் எனக்கு ஒரு விடுதலை உண்டாக்கப்பட வேண்டும் சொல்லி நாம் ஜெபித்தாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான அடிமைத்தனங்கள் எதுவாக இருந்தாலும் வெளியே போகிறத நம்ம உணர வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் நிறைய வழிகளை வைத்திருக்கிறார் நமக்கு திறந்து. இன்னைக்கு நாம அசதியா இருப்போம் என்று சொன்னால், இன்னைக்கு நிறைய விதமான தொழில்நுட்ப ரீதியாக, எஜுகேஷன் மூலியமாக பலவிதமான காரியங்கள் மனிதனுடைய சரீரத்துக்குள்ள வந்து ஆக்கிரமிக்க ஆயத்தமா இருக்கு. பிசாசு பல யுக்திகளை வெளியே வச்சிருக்கிறான். ஆனா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விடுதலை யாருன்னா, நாம ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் நமக்கு கொடுத்திருக்க பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிப்போம். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் பரிசுத்தத்துக்குள்ளும் விடுதலையுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளும் நம்மளை வழிநடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டவே வேண்டாம். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். போராட்டங்களிலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட வேண்டும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால இன்றைக்கு நாம் எவைகளை கேட்டோமோ அவைகளை நாம் அறிந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு ஒரு சமுதாயத்தில் நம்ம இப்படிப்பட்ட பாதிப்பு உள்ள ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம்.
அல்லேலூயா! இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவால தான் நமக்கு நித்திய ஜீவனும், ஒரு சுகமுள்ள வாழ்க்கை அவரால தான் நமக்கு நமக்கு உண்டு. அவரால தான் பெற்றுக்கொள்ளவும் முடியும். அதனால இந்த வார்த்தையினால கர்த்தர் நம்மை தேற்றுவாராக. அதனால இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால இந்த செய்திய நீங்க தொடர்ந்து ஜெபத்தோடு கூட வேதவசனத்த வாசித்து படிங்க. கர்த்தரால தான் நமக்கு நித்திய விடுதலை. வேற எந்த ஒரு மருந்து, மாத்திரைகளோ நமக்கு தற்காலிகமான ஒரு சுகத்தை கொடுக்கலாம். ஆனா பரிபூர்ண விடுதலையை யார் தருவான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பரிபூர்ண விடுதலையை நமக்கு கொடுப்பார். வேத வசனங்கள் அதற்கு நமக்கு ஆதாரமா இருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா! இந்த வார்த்தையினால கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.